வணக்கம் மக்களே! இன்னைக்கு லென்ஸ்கார்ட் ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லென்ஸ்கார்ட் ஐபிஓ 1.74% ரூ. 7 நமக்கு லாஸ்ல தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லென்ஸ்கார்ட் ஐபிஓ மட்டும் இல்ல, எந்த ஐபிஓவும் அப்ளை பண்ண வேண்டான்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு ஸ்கேம். ஐபிஓங்கிறது ஒரு ஸ்கேம். இது யாரும் அப்ளை பண்ண வேண்டான்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே லென்ஸ்கார்ட் வந்துட்டு 1.74% ரூ. 7 வந்து இன்னைக்கு லாஸ்ட்ல தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க, லென்ஸ்கார்ட் வந்து டாட்டாவோடது, டாட்டா கம்பெனி, அப்ளை பண்ணுங்க, கன்சிடர் பண்ணுங்கன்னு. நாம மட்டும்தான் சொல்லியிருந்தோம், லென்ஸ்கார்ட் டாட்டா ப்ராடக்ட் இல்லை, கன்சிடர் பண்ண வேண்டான்னு. லென்ஸ்கார்ட் மட்டும் இல்லை, அதே மாதிரி ஸ்டூட்ஸ் அக்சசரிஸுமே பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் வந்து லாஸ்ட்டில் தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரீசெண்டாக லிஸ்ட் ஆன ஐபிஓ தான் ஸ்டூட்ஸ் அக்சசரிஸ். அதுக்கு அடுத்தது மிட்டால் செக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவுமே இப்போ ரீசெண்டாக இது பண்ணின ஐபிஓ தான், லிஸ்ட் பண்ணின ஐபிஓ தான். அடுத்தது ஜெயேஸ் லாஜிஸ்டிக்ஸ், அதுவும் லாஸ்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது சேஃப் சர்வீஸ், இந்த ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி லாஸ்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு. அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு இது எம்டிஆர்னு சொன்னது, அது மட்டும் 1.27 சம்திங் கெயினில் ட்ரேட் ஆச்சு. ஆனால் அடுத்த நாளே இந்த ஸ்டாக்கை வந்து அடித்து கீழே வச்சுருக்காங்க. இதுவுமே இப்போது நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரீசண்டாக ஓப்பன் பண்ண ஐபிஓவில், லிஸ்ட் ஆன ஐபிஓவில் எல்ஜி மட்டும்தான் 50% கெயின் கொடுத்துச்சு. அதுவுமே அடுத்த 1 வீக்கில் அடித்து நெகட்டிவில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஐபிஓங்கிறது வந்துட்டு பப்ளிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐபிஓவில் யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகட்டும். லிஸ்ட் ஆகிட்டு 1 இயர் 2 இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு நாம் டிசைட் பண்ணிக்கலாம். ட்ரஸ்டபிளான கம்பெனியாக இருந்தால் மட்டும் ஐபிஓ பக்கம் போகலாம், இல்லைன்னா வேண்டாம். எல்லாரும் சொன்னாங்க லென்ஸ்கார்ட்டுக்காகட்டும் இல்லை எம்டிஆர் ஸ்டூட்ஸ் அக்சசரிஸ் எல்லாரும் சொன்னாங்க. எல்லா யூடியூபர் சேனலும் ஓவர் ஹைப் கொடுத்தாங்க. தாயம் உருட்டுங்க, கிடைச்சா லக்கு, லாங் டைமுக்கு வச்சுக்கோங்கன்னு. இப்போ நெகட்டிவில் ட்ரேட் ஆகவும் இப்போ அப்படியே மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ஐபிஓ பக்கமே போக வேண்டாம்னு சொன்னேன். இப்போது ஏன் ஐபிஓ அப்ளை பண்ணிங்கன்னு இப்போ எல்லா யூடியூபர்ஸுமே மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் மட்டும்தான் ஸ்டார்டிங்கிலிருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம், ஐபிஓ வந்து ஒரு ஸ்கேமு, இதில் யாரும் அப்ளை பண்ண வேண்டான்னு. ஸோ இப்போ எல்லா யூடியூபர்ஸும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஆல்ரெடி லென்ஸ்கார்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேயே நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி தான் ஸ்டூட்ஸ் அக்சசரிஸுமே. அது இல்லாத எல்ஜி அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ இப்போவே அதை எக்ஸிட் கன்சிடர் பண்ணிவிட்டு வேறு நல்ல ஸ்டாக்கில் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னவங்க வந்துட்டு தாயம் உருட்டுங்க, கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதே ஆள் வந்துட்டு மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, கன்சிடர் பண்ண வேண்டாம், ஐபிஓ கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் மட்டும்தான் ஸ்டார்டிங்கிலிருந்தே ஐபிஓ கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த லென்ஸ்கார்ட்டை பற்றி, லென்ஸ்கார்ட் மட்டும் இல்லை, எல்லா ஐபிஓவுமே கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ஹெவி லாஸு. ஸோ அடுத்தது இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு டாக்டர் ரெட்டியும் நாட்கோ ஃபார்மாவும் கன்ஸ்டபிள் ரேஞ்சில் போயிருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டி 198 ரூபாயில் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது. அதே மாதிரி நாட்கோ ஃபார்ம் பார்த்திங்கன்னா அதுவுமே இன்றைக்கி 800 ரூபாய்க்கு கீழே தான் 795 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவுமே நாம் இன்றைக்கி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பவர் கிரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள், பிஜி இன்வைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள், பல்காக வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட்டுக்காக இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த டிவிடெண்ட்டை வச்சுட்டு வேறு ஒரு ஸ்டாக்கில் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ டாக்டர் ரெட்டி, நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருந்துச்சு. ஸோ
இவ்வளோதான் இன்னைக்கு நியூஸு. ஸோ ஐபிஓ பக்கம் யாரும் போக வேண்டாம் இப்போதைக்கு. தேங்க் யூ.